வணக்கம் நண்பர்களே. 60 வயதில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான 4 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுவும் 60 வயதுக்கு மேலே ஆயிட்டாவே நம்ம உடம்புல பல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. எனர்ஜி குறைய ஆரம்பிச்சிரும், ஜாயிண்ட் பெயின் வர ஆரம்பிச்சிரும், மெமரி லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும், சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த பிரச்சனையில் இருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு 4 விஷயங்களை நம்ம தினமும் அடிக்கடி இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நம்ம மீண்டு வரலாம். 60 வயதில் மட்டும் இல்லைங்க, 70 80 வயதுலையும் கூட நம்ம ஃபுல்லாக நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கலாம். இதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த 4 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான சக்திகள், நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே டபுளாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தினமும் நம்ம செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் தாங்க. மூமெண்ட் இஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது தான் நம்மளுக்கு அதுவே ஒரு சிறந்த மருந்தாக செயல்படும். 60 வயசுக்கு மேலே எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. சிம்பிளான 4 எக்ஸசைஸ் நீங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துலையே எளிமையாக செஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும் பொழுது உங்களுடைய இதயம் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரத்த அழுத்தம் நார்மலாகி கண்ட்ரோலில் இருக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தலை முதல் தலையில் இருந்து கால் பாதம் வரைக்கும் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்க செய்யும். ஸோ இந்த ரத்தம் கம்மியாக இருக்கும் பொழுது அந்த ரத்த சுழற்சி எல்லா இடத்துக்கும் போகாத போது தான் உங்களுக்கு கை கால் வலி இதெல்லாம் ஏற்படும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வலி எல்லாமே சரியாயிரும். முக்கியமாக கால் வலி சரியாயிரும். மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு மன அழுத்தம் நிறையா வர ஆரம்பிக்கும். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும் பொழுது மன அழுத்தம் குறைஞ்சு உங்களுடைய மனசு ரொம்ப லைட்டாக மாற ஆரம்பிக்கும். எக்ஸசைஸ் நீங்கள் வாக்கிங் போகிறது மார்னிங் டைம் சிறந்ததா இல்லை ஈவினிங் டைம் சிறந்ததான்னு நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு போகணும்னு தோணுதோ அந்த டைமில் நீங்கள் போங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா மார்னிங் டைமாக இருந்தாலும் சரி, ஈவினிங் டைமாக இருந்தாலும், எந்த டைமாக இருந்தாலும் வாக்கிங் போனாவே அது ரொம்ப சிறந்தது தான். முடிஞ்ச அளவுக்கு காலையில் சூரியனை பார்த்து கொஞ்சம் வாக்கிங் போனோன்னா உங்களுக்கு அந்த விட்டமின் டியும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய நரம்புகளுக்கு, எலும்புகளுக்கு எல்லாமே விட்டமின் டி தேவை. ஸோ உங்களுடைய உடல் இன்னமும் நல்லா பலமாகவும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ சூரிய ஒளியை பார்த்துட்டு நீங்கள் வாக்கிங் போகிறது இன்னும் சிறந்தது. அடுத்து 2வது எக்ஸசைஸ் என்னென்னா, 5 நிமிஷம் இது பண்ணால் போதும். எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கே எல்லாமே ரொட்டேஷன் பண்ணுங்க. இப்போ நெக்குனா நெக்குக்கிட்ட ஒரு ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட்டை ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி நீங்கள் இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த கார்டிலேஜ் தேய்மானம் ஸ்லோவாக ஆகும். ஸோ உங்களுடைய அங்கே இருக்க ஜாயிண்ட்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வேகமாக பாதிப்படையக்கூடிய அந்த பகுதி எல்லாமே ஸ்லோவாக ஆகி உங்கள் உடலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது. அதே மாதிரி ஷோல்டருக்கும் செய்யலாம். அதே மாதிரி கால் இருக்குல்ல, முட்டிக்கால், அங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணலாம். முட்டிக்காலுக்கு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசீஸ் வர்ற அபாயம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே ஜாயிண்ட்டுகள் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே எல்லாமே ஒரு ரொட்டேஷன் 5 நிமிஷம் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். அடுத்து 3வது எக்ஸசைஸ் என்னென்னா, பேலன்ஸ் எக்ஸசைஸ் தான். இது எதுக்காக செய்கிறோம்னா, நடக்கும்போது விழுந்துருவாங்க சில பேரெல்லாம். ஸோ அவங்களுடைய உடலை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸு. நீங்கள் ஒரு காலில் மட்டும் 10லேருந்து 20 செகண்ட் நீங்கள் நின்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும் பொழுது உங்களுக்கு 100க்கு 90% நீங்கள் விழுகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பாடி நல்லா பேலன்ஸ் ஆகிரும். ஏன்னா ஒரு காலில் மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நிற்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்
முடியல நீங்கள் ஒரு கையில் வந்து சேரை கூட பிடிச்சிக்கிட்டு ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை மட்டும் தரையில் வச்சுட்டு நில்லுங்க. அதுக்கப்புறம் மாதிரி தனியாக நிற்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து உங்களுடைய பிரெயின் பாடி கோஆர்டினேஷனை வந்து இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு சிறந்த எக்ஸசைஸு. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். அடுத்து 4வது எக்ஸசைஸ் என்னன்னா, மூச்சு பயிற்சி தாங்க. இத நீங்க டெய்லி 5 நிமிஷம் பண்ணுங்க. இது பண்ணும்போது உங்களுடைய லங்ஸ் ஹெல்த் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிரெயினுக்கு வந்து அந்த ஆக்ஸிஜன் சப்ளை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால உங்களுடைய மன அழுத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அந்த கவலை குறைய ஆரம்பிக்கும். நீங்க அந்த மூச்சு பயிற்சி செய்ய ஆரம்பிச்சோனே உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இந்த இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய அந்த நோய் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். நல்ல தூக்கம் வரும். மனசு வந்து ஒரு நிறைவா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க டெய்லி 5 நிமிஷம் வந்து நீங்க மூச்சு பயிற்சி செய்யணும். நல்லா மூச்சை உள்ள இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூச்சை நல்லா வெளியில விடுங்க. இந்த மாதிரி நீங்க 10 முறை நல்லா மூச்சை உள்ள இழுத்துட்டு அடுத்து வெளியில விடுங்க. அந்த ஹோல்ட் பண்ணி வைக்கிற டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வைங்க. அடுத்து ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் 4 செகண்ட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மூச்சை வெளியில் விடுங்க. உள்ளே இழுக்கும் பொழுதும் 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வைங்க. வெளியில் விடும் பொழுதும் 4 செகண்ட் நல்லா வெளியில் விடுங்க. ஸோ உங்களுடைய இந்த மாதிரி நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடும் பொழுது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய பலனை நீங்கள் உணர்வீங்க. ஸோ இதை கண்டிப்பாக இந்த 4 எக்ஸசைஸையும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து செகண்டாக பார்க்க போகிறது நம்மளுடைய சாப்பாடு தாங்க. அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? உணவு தாங்க. ஊட்டச்சத்துங்கிறது நமக்கு ரொம்பவும் முக்கியமானது. அதுவும் 60 வயதுக்கு மேலே நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப அவசியம். உணவு தான் நமக்கு ஒரு மருந்து. ஓகேங்களா? இது வந்து நம்ம கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். நமக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். தினமும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கிறணும். ஏன்னா நம்மளுடைய உடல் அனைத்துமே ப்ரோட்டீன்ஸால் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய மசில்ஸுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப வீக் ஆகிருவோம். நிறைய டிசீஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ ப்ரோட்டீன் சோர்ஸு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் எதில் இருக்குதுன்னா பருப்பு வகைகளில் இருக்குது. எல்லா பருப்பு வகையுமே இருக்குது. பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு, பன்னீர், ஸ்ப்ரவுட்டு, எக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து புரதம் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ நம்ம டெய்லியும் புரதச்சத்தை நம்ம எடுத்துக்கிறணும். ஏன்னா புரதச்சத்து தான் நம்ம உடலுக்கு மிகவும் அவசியமானது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மீன், கறி, முட்டை இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னென்னா கால்சியமும் விட்டமின் டியும் ரொம்ப நம்ம உடலுக்கு தேவை. அதுவும் 60 வயசில் நம்மளுடைய போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையானது கால்சியம் ரிச் ஃபுட்டு தான். ஸோ இந்த கால்சியமும் விட்டமின் டியும் எந்த உணவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தயிர், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், கேழ்வரகு, எள்ளு இது எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் டியும் இருக்குது. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். விட்டமின் டிக்காக காலையில் 7லேருந்து 8 மணிக்கு உங்களுடைய சூரிய ஒளியில் நீங்கள் 15 நிமிஷம் வந்து வாக்கிங் பண்ணுங்கள், இல்லை யோகா பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட்டு சும்மா நின்றாலும் சரி. ஆனால் சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் இருக்கணும். அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னென்னா ஹெல்த்தி ஃபேட்டுங்க. இந்த ஹெல்த்தி ஃபேட்டு நம்மளுடைய மூளைக்கு ரொம்பவும் தேவையான ஒன்று. ஏன்னா 60 வயதுக்கு மேலே ஞாபக சக்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய ஞாபக சக்தி வந்து பல மடங்கு அதிகமாகும். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். ஒரு இடத்துல சில பேருக்குலாம் வச்ச பொருள் வந்து தெரியாது, பேச வந்த வார்த்தைகளை மறந்துடுவாங்க. ஸோ இந்த ஹெல்த்தி ஃபேட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கணும். அது என்னன்னா வேர்க்கடலை தாங்க. வேர்க்கடலை, வால்நட்டு, ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெயில் நீங்கள் சமைக்கணும். எள்ளு இல்லைன்னா எள்ளு சார்ந்த அந்த பொருட்களை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறணும். எள்ளு உருண்டையை எடுத்துக்கிறணும். அடுத்து கோக்னட், தேங்காயை உணவில் சேர்த்துக்கிறணும். இது எல்லாமே வந்து நல்ல கொழுப்புக்களை கொண்ட உணவுகள். நீங்கள் நல்ல கொழுப்புக்களை எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள் வந்து கரைஞ்சி வெளியில் போயிடும். உங்களுடைய இதயத்திற்கு வந்து நல்ல கொழுப்புக்கள் மிகவும் அவசியமான ஒன்று. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த நல்ல கொழுப்புக்களை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறணும்.
அடுத்து 4வது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹைட்ரேஷன். அதாவது நம்ம தண்ணி எடுத்துக்கிறணும் நம்ம உடலுக்கு. ஏன்னா 60 வயசுக்கு மேல அந்த தாக உணர்ச்சி வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ தண்ணிய குடிக்கிற அந்த இதே இருக்காது. ஸோ தாகமே வந்து ரொம்ப கம்மியா தான் எடுக்கும். ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 6லேருந்து 7 கிளாஸ் தண்ணி வந்து கண்டிப்பா எடுத்துக்கிறணும். ஒண்ணு நம்ம தண்ணியா எடுத்துக்கலாம், இல்லன்னா சூப்பா எடுத்துக்கலாம், இல்லன்னா கோக்னட் அதாவது இளநீர் இளநீரா எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாலா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வழியில 6லேருந்து 7 கிளாஸ் தண்ணி நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும். அப்பதான் நம்ம உடல் வந்து நல்லா புத்துணர்ச்சியாவும், நல்லா ஆக்டிவாவும் இருக்கும். நம்ம உடலுக்கு வந்து தண்ணீர் ரொம்ப மிகவும் அவசியமானது. ஸோ கண்டிப்பா தண்ணீர் எடுத்துக்கிறணும். அடுத்து 3வதா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய மனச ரிலாக்சேஷன் பண்றதுக்கு சில விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்களுக்கு பிடித்த மாணவர்கள்ட்ட நீங்க டெய்லி பேசுறது, அது நேர்ல பேசினாலும் சரி, ஃபோன்ல பேசினாலும் சரி, அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசுறது, பார்க்குக்கு போறது, 4 பேர பார்க்குறது, பேசுறது, அப்படியே ஒரு கூட்டமாவே இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க இருக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ ஏதாவது ஃபங்ஷன் நடந்துச்சுன்னா, அந்த ஃபங்ஷனுக்கு போறது, வர்றது. ஏன்னா நீங்க தனிமையா இருக்கும் பொழுது, அங்க டிப்ரஷன் வந்து வர ஆரம்பிச்சுரும். பிபி வந்து அதிகமாயிரும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்க ஐசோலேஷனா தனிமையா இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சோசியலா இருங்க. ஹாப்பி ஹார்மோன் அப்பதான் நிறைய ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, பேசுறது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வந்து ஸ்லீப்பிங் ரொட்டேஷன் தாங்க. கண்டிப்பா நீங்க தூக்கத்துல வந்து நீங்க கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் லைட்டா தூங்குறதா இருந்தா தூங்கிக்கிறங்க. ஆனா நைட்டு கண்டிப்பாக நீங்க தூங்க வேண்டும். 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கங்கிறது நைட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோன் பார்க்கறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நைட்டு நீங்க கண்டிப்பா தூங்கி எந்திரிக்கணும். அப்பதான் உங்களுடைய பாடி நல்லா ரிலாக்ஸ்டா இருக்க ஆரம்பிக்கும். 4வது விஷயம் என்னன்னா, மெடிக்கல் செக்கப் தாங்க. இது எதுக்காகன்னா, வருமுன் காப்போம் அந்த கான்செப்ட்ல தான். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேரா இருக்க வேணும். இன்னும் வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்கு, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கான எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம கரெக்ட்டா பண்ணும்பொழுது, அதிலிருந்து நம்ம மீளலாம். ஸோ 60 வயசுக்கு மேல இந்த 4 செக்கப்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதில முதலாவதா இருக்கக்கூடியது சுகர் டெஸ்ட் தான். இது நீங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். சுகர் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி நீங்க சுகர் டெஸ்ட் எடுக்கணும். 2வது என்னன்னா பிபி அதாவது ரத்த அழுத்த டெஸ்ட்டு. இது மாதத்திற்கு ஒரு முறை நீங்க வந்து செக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா 60 வயதுக்கு மேல வந்து ரத்த அழுத்தம் வந்து நிறைய பேருக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்க போய் செக் பண்ணணும். அடுத்து 3வது டெஸ்ட் என்னன்னா கொலஸ்ட்ரால் அண்ட் இசிஜி. இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த டெஸ்ட்டை நீங்க எடுத்தா போதும். அடுத்து 4வது டெஸ்ட் என்னன்னா விட்டமின் டி மற்றும் B12 இது 2 டெஸ்ட்டும் கண்டிப்பா நீங்க எடுக்கணும். இது வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை நீங்க பண்ணா போதும். இதனால உங்களுக்கு மேஜரா எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்க உங்களுடைய இந்த டெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க சேஃபா இருக்கலாம். இந்த 4 சிம்பிளான பழக்கத்தை உங்க லைஃப்ல நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு நோயில இருந்தும் நீங்க தாக்கப்பட மாட்டீங்க. நோய் நொடி இல்லாம 100 வயசு என்ன 200 வயசு வரைக்கும் நீங்க கண்டிப்பா வாழ்வீங்க. இதுல சொல்லக்கூடிய அந்த 4 சிம்பிளான பழக்கம் என்னன்னா 60 வயசுல கண்டிப்பா எனர்ஜி தேவை. வாக்கிங், பிளண்டிங் ஈஸியா ஆகணும். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பெயின் கண்ட்ரோல் ஆகும். மெமரி பவர் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய மெமரியும் இம்ப்ரூவ் ஆகும். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு சீனியர் லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக வாழ்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.